Hi friends, இந்த வீடியோல தேங்காய் ஓடுல இருந்து வித்தியாசமா ஒரு கிராஃப்ட் ட்ரை பண்ணிருக்கேன். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற வீடியோஸை தொடர்ந்து பார்க்க Subscribe பண்ண மறக்காதீங்க. போஸ்ட் பண்ண உடனே வீடியோ பார்க்கிறதுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. இந்த மாதிரி ஒரு தேங்காய் ஓடு எடுத்துக்கோங்க. அதுல வந்து அந்த மேலே கூம்பா இருக்க நாரை வந்து நம்ம எடுக்க வேண்டாம். அது அப்படியே இருக்கிற மாதிரியே எடுத்துக்கோங்க. அதுபோக மேலே எக்ஸ்ட்ரா இருக்க பெரிய பெரிய நாரை மட்டும் எடுத்து விட்டுருங்க. ரொம்ப சாஃப்ட்டாலாம் எடுக்க தேவையில்லை. ஓரளவுக்கு பெருசாக இருக்க நாரை மட்டும் எடுத்து விட்டுருங்க. உங்களுக்கு பார்த்தாலே வீடியோவில் டிஃப்ரென்ஸ் தெரியும். அடுத்ததாக இந்த மாதிரி ஏர் ட்ரை கிளே எடுத்துக்கோங்க. இதை வந்து கையில் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம பென்சில் யூஸ் பண்ணி கூட நல்லா தேய்ச்சிக்கலாம். ஒன்று போல் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஏர் ட்ரை கிளேவை ஒன்று போல் தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா வீடியோவில் காட்டுற மாதிரி தேங்காய் ஓடு மேலே ஃபெவிகால் அப்ளை பண்ணி அந்த கிளேவை வந்து மேலே வச்சு ஒட்டிடுங்க. இதே மாதிரி அந்த தேங்காய் ஓடு ஃபுல்லுமே ஏர் ட்ரை கிளேவை அப்ளை பண்ணிடுங்க. தேங்காய் ஓடு ஃபுல்லுமே அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா மேலே இருக்க அந்த நாரில் கூம்பு மாதிரியே கிளேவை அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக அந்த தேங்காய் ஓடோட விளிம்பில் கிளே யூஸ் பண்ணி வீடியோவில் காட்டுற மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு மாதிரி டிசைன் பண்ண தெரிஞ்சால் வேறு மாதிரி கூட டிசைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டிசைன் பண்ணும்போது அந்த டிசைன் வந்து அதில் நிற்கலைன்னா நீங்கள் வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி அதை ஒட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த தேங்காயோட விளிம்பு ஃபுல்லுமே அதே மாதிரி டிசைன் பண்ணியாச்சு. இது வந்து காயட்டும். அதுக்குள்ளே இந்த மாதிரி கட்டுக்கம்பி எடுத்துக்கோங்க. அதை வந்து மூணாக மடக்கி அதை சுற்றிலும் இந்த கிளேவை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த கட்டுக்கம்பியோட கீழே வந்து லைட்டாக வளைச்சி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த கட்டுக்கம்பி ஃபுல்லுமே கிளே அப்ளை பண்ணியாச்சு. நம்ம வந்து என்ன கிராஃப்ட் பண்ணிகிட்ருக்கோன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம கட்டுக்கம்பியில் கிளே அப்ளை பண்ணி ரெடி பண்ண பீஸை இந்த தேங்காய் ஓடுக்குள்ளே ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி வீடியோவில் காட்டுற மாதிரி ஒட்டிடுங்க. இதை வந்து கொஞ்சம் நேரம் பிடிச்சிருந்திங்கன்னா நல்லா டைட்டாக நின்றுக்கும். அடுத்ததாக உங்களுக்கு பிடிச்ச கலரில் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கிராஃப்டை ரெடி பண்ணியாச்சு. அழகாக குட்டி கொடை மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ இந்த மாதிரி கயிறு கட்டி தொங்க விடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சிது. இதை வந்து வேறு எந்த மாதிரியாவது யூஸ் பண்ணலான்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கயிறு கட்டி தொங்க விடும்போது காற்று படும்போதெல்லாம் இது அசையும். இதோட ஷேடோ கூட அழகாக குட்டி கொடையாக தெரியும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸை தொடர்ந்து பார்க்க Subscribe பண்ண மறக்காதீங்க. போஸ்ட் பண்ண உடனே வீடியோ பார்க்குறதுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.